வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு கவனமாக விளையாடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 202 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 202 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 20 வந்து போன மாதம் வந்து ஏபியில் வந்து 20, ஏசியில் வந்து 20. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவன் போன மாதம் வந்து ஒரு 2 நம்பர் வந்து ஏபி ஏசியில் அடிக்கிறத கரெக்டாக வந்து இந்த மாதம் வந்து நமக்கு எடுத்து ஆடிடுறான். ஸோ 22 வந்து நான் ஏற்கனவே வந்து கெஸ்ஸிங்கில் வச்சுருந்தேன். ஏன்னா 22 வந்து பிசிஏசின்னு சொல்லிட்டு நமக்கு போன மாதம் வந்து பிசியில் 22, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியிலுமே வந்து ஒரு 22 வந்து கொடுத்துருந்தான். ஸோ ஏபி 22, பிசி 22. ஸோ கன்ஃபார்மாக வந்து ஒரு 22 வரும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து வச்சுருந்தேன். அதோட பெட்டர் கெஸ்ஸிங் வந்ததுனால நேற்று வந்து 748, அதுக்கப்புறம் வந்து 73, 48 வந்து பிசியில் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா 48 வந்து பிசியில் வந்து நேற்று கொஞ்சம் நல்லா இருந்ததுனால வந்து உங்களுக்கு கொடுத்தேன். 73மே வந்து பிசியில் வந்து கொடுத்துருந்தேன். அந்த 73 வந்து கேமில் வந்து எக்ஸ்பெக்டடு. இது 48 வந்து ரிப்பீட்டர் கொடுத்த ரீசன் வந்து நேற்று வந்த பேட்டர்னில் வந்து 48 கரெக்டாக இருந்ததுனால உங்களுக்கு 48 வந்து கொடுத்துருந்தேன். 748 843 அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து போன மாதம் கொடுத்த பேலன்ஸ் வச்ச 22, 20லேருந்து கரெக்டாக இந்த மாதம் வந்து எடுத்து ஆடிட்டாங்க கேமில். ஓகேங்களா? ஸோ இந்த 20 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் 20. ஸோ நமக்கு மறுபடியும் ஏபியில் வந்து 20, 22 பார்த்தீங்க அப்படின்னா ஏபி 22, பிசி 22. ஸோ ஏசியில் 22 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ இந்த பேட்டர்னை தான் நான் நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து கொடுக்க போகிறேன். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அதாவது 22 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 20 இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 77, 71 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் வந்து இருக்குது. அதாவது 7 வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து அவன் ஆப்போசிட் பண்ணி கேமில் வந்து ஆடிருக்கான். 22 பார்க்கும்போது ஒரு 7 இங்கே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 22 கொடுத்துருக்கப்போ மேலே வந்து ஒரு 77. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு 72, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 27. ஓகேங்களா? ஸோ போன மாதம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன், அதாவது ஒரு நம்பர் வந்து நமக்கு ஆப்போசிட் பண்ணி கரெக்டாக வந்து 7 வந்து கேமில் கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி அந்த பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது நமக்கு 22 வந்து ஏசியில் வந்து வந்திருக்கு. அந்த 22 பார்க்கும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 71 வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 71 வந்து ஏற்கனவே வந்து ஏபியில் வந்து ஒரு 71 இருக்குது. ஸோ அந்த 71 வந்து பிசியில் வந்து 71 இருக்குது. அதை வந்து நாளைக்கு ஒரு வேளை நமக்கு பிசியில் அடிக்கிறான் அப்படி இல்லை 2 நம்பருமே, ஏன்னா இங்கே 22 பொறுத்த வரைக்கும் அவன் 2 நம்பருமே ஆப்போசிட் பண்ணுறான் அப்படின்னா 22ஓட ஃபுல் பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 77. ஸோ அந்த 77ன்னு பார்க்கும்போதும் ஏற்கனவே வந்து ஏபியில் வந்து 77, போன மாதம் வந்து பிசியில் வந்து ஒரு 77. ஓகேங்களா? ஸோ ஏசி 77க்கு பிசியில் வந்து ஒரு 77 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நாளைக்கு ஒரு வேளை 77, ஏன்னா ஏற்கனவே டபுள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கான். இங்கே வந்து 77 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நான் ஒரு வேளை நமக்கு, ஏன்னா 77 டபுள்ஸ் அடிக்கிறான், நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணாலும் சரி, ஏன்னா டேரெக்டாக வந்து இப்படி கொடுப்பான் அப்படின்னா ஒரு 80% வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா டக்குன்னு திருப்புவான் அப்படின்னா திருப்பியும் நிறைய வாட்டி அடிச்சிருக்கான். ஸோ அதனால் வந்து மேபி அந்த ஒரு சான்ஸும் இருக்குது. ஸோ 77 பிசியில் ட்ரை பண்ணுறீங்கனாலும் ஓகே. ஏன்னா பிசியில் வந்து 77 வந்து போன மாதம் ஏபி, இங்கே வந்து ஏபியில் வந்து 77, ஏசியில் 77. ஸோ 77 வந்து பிசியில் வந்து பெண்டிங் இருக்குது. அது நாளைக்கு அடித்தாலும் அடிக்கலாம், இல்லை இந்த மாதம் வேறு ஏதாவது நாளில் 77 வரத்துக்கு பிசியில் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை விட கொஞ்சம் ஒரு பெட்டர் கெஸ்ஸிங் பார்க்கும்போது வந்து ஒரு 71 வந்து பேலன்ஸ் இருக்கா. 71 பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் வந்து பிசியில் 71, ஏசி 71, மறுபடியும் இந்த மாதமும் வந்து ஏசியில் வந்து ஒரு 71. ஓகேங்களா? ஸோ பிசியில் 71, ஏசி 71 அப்படின்னு பார்க்கும்போது ஏபியில் வந்து ஒரு 71 வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபியில் வந்து ஒரு 71 வருது அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த மாதம் இந்த பேட்டர்னில் வந்து ஒரு 2-3 நம்பர் அடிச்சிருக்கான். இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுமே வந்து போன மாதத்துக்கான ஏபி ஏசியில் அடித்த நம்பரை தான் வந்து இன்றைக்குமே வந்து ஏபியில் 20 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். பிசியில் அடித்த 22, ஏபியில் அடித்த 22, இன்றைக்கி
ஏசியில் 22 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏசியில் இருந்த 71 வந்து இந்த மாதம் ஏசியில் 71, போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி பிசியில் வந்து 71. ஸோ இதில் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி. ஓகேங்களா? ஸோ ஏபியில் 71 அடிக்கலை. ஸோ இந்த மாதம் வந்து 71 அடிக்கிறான் அப்படின்னா கரெக்டாக வந்து இன்னைக்கு இந்த பேட்டர்னில் வந்து செட் ஆகி இருக்கிறதுனால 71க்கு நாளைக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ ஏபி போர்டில் வந்து 71, ஏபி போர்டு 71, பி போர்டு 1 வருது அப்படின்னா பிசியில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் வந்து ஒரு 12, ஏன்னா 13 வந்து ஏற்கனவே வந்து கேமில் எடுத்து ஆடிட்டான். போன வாட்டி வந்து 0-13 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இந்த 13 திருப்பி வந்து 134, அதாவது பிசியில் இருந்த 13 ஏபியில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு வேலை வந்து இந்த 1 வர இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 12 வந்து இருக்குது. ஏன்னா 11மே வந்து ஏற்கனவே கேமில் வந்து ஆடிட்டான். 411, இங்கே 511 இந்த மாதம் வந்து 1ல் வந்து அடிச்சிட்டான். நெக்ஸ்ட் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 13மே வந்து கேமில் 2 வாட்டி வந்து பிசியில் அடிச்சிருப்பான். ஸோ இந்த மாதம் வந்து ஏபியில் வந்து 13. ஸோ இந்த வாட்டி வந்து ஏபியில் வந்து 2 வாட்டி 12 வந்து வந்திருக்கிறதுனால பிசியில் வந்து நமக்கு நாளைக்கு 12க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ 13 எப்படி அவன் கரெக்டாக கேமில் எடுத்து ஆடினானோ அதே மாதிரி நமக்கு நாளைக்கு 12க்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து 700, ஏன்னா 71 நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 71 வருது அப்படின்னா 712 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து நாளைக்கு வருது. இது இந்த நாளைக்கு வரலாம், இல்லை இந்த மந்தில் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து 12 வந்து பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டர்ன் கரெக்டாக வருது, கேம் கரெக்டாக வருது அப்படின்னா மட்டும் கேமில் எடுத்து ஆடுங்க, இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா பேட்டர்னை வந்து எப்படி அடிப்பான், ஏன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு சில நம்பர்லாம் நமக்கு தெரியும் இந்த பேட்டர்னில் நம்ம நம்பர் அடிப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ கெஸ் பண்ணி நிறைய லாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் தெரிஞ்சால் மட்டும் கேமில் எடுத்து ஆடுங்க. இந்த ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 71 அப்படின்றது வந்து ஏபி போர்டு, பிசி போர்டில் வந்து 12. ஓகேங்களா? ஸோ அந்த 12 அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 71 அப்படின்றதான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கு. 712 அப்படின்ற வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். இப்போ ஏன்னா போன வாட்டி கொடுத்த எல்லா நம்பருமே வந்து ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. ஃபாலோப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சில நம்பர் கேமில் வந்து டேரெக்டாகவே வந்திருக்கு, இல்லை அதோட பவர் நம்பரும் வந்திருக்கு. ஸோ ஃபாலோஅப் நம்பரை வந்து ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. நிறைய நம்பர் வந்து ஃபாலோஅப்பில் இருக்குது. ஏன்னா 23மே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 23மே வந்து ஃபாலோஅப்பில் இருக்குது. ஸோ 23மே வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. ஏன்னா 23மே போன மாதம் வந்து ஏபி ஏசி அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து கொடுத்துருக்கான். ஏபி 23, ஏசி 23. ஸோ பிசிலையுமே வந்து 23க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை விட எனக்கு பெட்டர் நம்பராக இருந்ததுனால உங்களுக்கு 712 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து உங்களுக்கு பிசியில் வந்து 12, ஏபியில் வந்து 71 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கெஸ்ஸிங் 712 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.